ஸ்ருதி ரொம்ப கோவமா ரவியை பார்க்கறக்கா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்துட்டு விஜயா, "ஏ வாமா, இப்போவாது வரணும்னு தோணுச்சேம்மா, ரவி மேலே எந்த தப்பும் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு ரவி பற்றி பேசுகிறாங்க. "ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டி, நான் வந்த விதே வேற, எங்கே அவன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவியும் வந்துட்டு ஸ்ருதியோடைய குரலை கேட்டோன்னே வெளில வராரு. "வா ஸ்ருதி, வா வந்து உட்காரு, வா வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாடா? ஏன்டா அந்த நீத்து என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பிரச்சனை எனக்கு இல்லை, உனக்கு தாண்டா பிரச்சனையை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு குழியை பறிச்சிட்டு இருக்கா, நீ அதில் போய் வாலண்டியராக போய் குதிக்க போய் நின்றுட்டுருக்கிற" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற ஸ்ருதி, எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "மீனா, நீங்கள் ஃபோனில் சொன்னதெல்லாம் உண்மைதானே?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுதானே பார்த்தேன், இந்த பூ கட்டுறவ அமைதியாகவே இருக்க மாட்டா, பார்த்தீங்களாங்க, என்னமோ இந்த வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பா, அப்படி இப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி எதையோ வந்து பற்றி விட்ருக்குறா பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இரு விஜயா, அவள் என்ன சொல்ல வரான்னு ஃபஸ்ட்டு கேட்போ. "என்னம்மா சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க. "இல்லைங்க மாமா, அதான் இந்த ரவிக்கு வந்துட்டு நடந்த விஷயத்திலும், ரவியோடைய ஹோட்டலில் தீ வச்ச விஷயம், இவரை வந்து சட்டை பிடிச்சி திட்டின விஷயம், இது எல்லாத்தையும் தான் சொன்னேன், நடந்ததான் சொன்னேன், நான் எதுவும் புதுசாலாம் சொல்லலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, "ஆண்டி, மீனா ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் சொல்லலை, எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் நானும் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன், சும்மாலாம் வந்து நான் ஒன்றும் வந்து ரவியை ஒன்றும் உங்கள் பையனை ஒன்றும் திட்ட வரல நான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன் இப்படியெல்லாம் கேட்குற, ஏன் இப்படி சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்ருதிக்கிட்ட ரவியும் கோவமாக கேட்குறாரு. "இல்லை, தெரியாமல் தான் கேட்குற, அவள் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கிறா, உன்னைய அப்படியே வாலண்டியராக வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னா, நீ எதுவுமே கேட்கல, நீ அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்ட, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவளே அவள் கடையை வந்து கொளுத்திக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆளை வச்சு அவளே அவள் காலை உடச்சிக்கிட்டு, நீ வந்து வாலண்டியராக ஹாஸ்பிட்டலில் வந்து சைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை எப்போ வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறானா, இதுலேருந்தே உனக்கு புரியலையா, இந்த வேலையை யார் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன ஸ்ருதி சொல்ல வர, ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது சரி, எதுவுமே யோசிக்கிறதுனா பரவாயில்ல, எதுவுமே தான் நீ யோசிக்கிறது இல்லையே, முன்னாடியே அவள் பண்ணுற செயல் நடவடிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சிருந்தேனே, இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது இடமில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன சொல்கிற, ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்கிறப்போ, "ஆமாம், இங்கே பாரு, அந்த கடையை கொளுத்துந்து இவ தான், அந்த கடையை கொளுத்துந்து மட்டும் இல்லாமல் காலை உடச்சது இவ தான் ஆளை வச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. "எதை வச்சு ஸ்ருதி இப்படி சொல்கிற, நீ இப்படி வீணா பழியெல்லாம் போடாத, அப்படிலாம் அவங்க கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ எவ்வளோ நம்பியிருக்க பார்த்தியா, அந்த அளவுக்கு அவளுடைய நடிப்பு இருந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க முன்னாடி வேற முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு பெரிய மனஸ்தனமாக சொன்னால, அதை எப்படி கொடுத்துருவா, கொடுத்துட்டு அதான் வந்து கையும் கொள்ளுமா விசாரணைன்னு வரப்போ இவன் மாட்டிப்பால்ல, அதனால தான் எஸ்கேப் ஆகிறக்காக இப்படி பண்ணியிருக்கிறா, இது கூடவும் உன்னால் புரிஞ்சுக்க முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இதுதான் உண்மை, இது நீ நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, என்கிட்ட இதுக்கான எவிடன்ஸ் கூட இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம், உன் ஹோட்டலில் இருந்தாருல்ல உன் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், அவன் என்ன சொன்னான்" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இங்கே பாரு, முத்து வந்து திட்டினதை, அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் திட்டினதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னால சொல்ல, ஆனால் அதுதான் காரணம்னு சொல்லிட்டு அவள் இதை எப்படியாவது பழி வாங்கணும், தான் கடை அழிஞ்சாலும் பரவாயில்ல, முத்துவும் பழி வாங்கணும், அதே சமயத்தில் உன்னையும் வந்து அவள் பேச்சை கேட்குற மாதிரி உன்னை மாற்றி வைக்கணும், நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. "எப்படி இதெல்லாம் சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவனுக்கு எப்படி, அவன் எனக்கு எதுவும் கால் பண்ணி எதுவும் சொல்லலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதானே, மேற்கொண்டு இது அவள் சொன்னது, நீத்து சொன்னது அத்தனை உண்மையை நம்பிட்டு இருந்தா மேற்கொண்டு விசாரிக்கணும்னு உனக்கு எப்படி தோணி இருக்கும், எனக்கு சந்தேகம் வந்தது, அங்கே போய் எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உண்மை தெரிஞ்சுது. இங்கே பாரு, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீத்து மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீ வந்து கூட வரேன்னா வா, இல்லையா விட்டுரு, நானே தனியாக பார்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து உங்களை நான் வந்து பேச வந்ததுக்கு காரணமே, இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கே, இனிமேலாவது கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி அவள் என்ன சொல்கிறான்னு திங்க் பண்ணி அதுக்கப்புறமாவது நீ வந்து அவள் கூப்பிட்டதுக்கெல்லாம் வந்து இன்னும் பின்னாடி நாய்க்குட்டி வாலாட்டுற மாதிரி போயிட்டு இருக்கிறியே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல, இனிமேலாவது யோசிச்சு முடிவு பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. பலகுரல் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து பேசுகிறாங்க. "ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என் மேலே கேஸ் கொடுத்துருந்துருக்கணும், அது அவ்வளோ திமிரு பிடிச்சது தான், அது மட்டும் இல்லாமல் அது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகிறான்னு தயாராக இருக்குது, அப்படி தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, என்ன வச்சுருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாருங்கள், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற" அப்படின்னு சொல்கிறப்போ, "அவள் 11 கடை வச்சிருக்கால, அதில் ஒரு ஹோட்டலில் நடந்த விஷயந்தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வேறு ஷோரூம், வேறு கிச்சன், வேறு ஹோட்டலில் ஆளுகளை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க நேற்று, அந்த ஆளுக்கு தான் இந்த கடையிலையும் வந்து ஆளு கொளுத்திருக்காங்க, அது அடையாளம் எல்லாமே அதில் சேமாக இருக்குது, வீடியோ 2 எவிடன்ஸ் என் கையில் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இதெல்லாம் எப்படி உனக்கு கிடச்சிது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், என் கடையில் வேலை செய்கிறவங்க இன்னொருத்தவங்க இருக்காரு, அவரும் முன்னாடி ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, இது மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே வந்துட்டு எனக்கு அந்த நீத்து மேடம் மேலே தான் சந்தேகமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட என்ன நடந்தது ஏதுன்னு கேட்குறப்ப தான் இப்படி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து பேசின விஷயம் இதெல்லாமே வெளில வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபுட்டேஜ் மூலமாக தான் இது எல்லாத்தையும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்கே பாரு ரவி, நீ என்னமோ சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொன்னே, இல்லை பாரு பலகுரல் எப்படி வச்சிருக்குன்னு, இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம என் சட்டையை இழுத்து பிடிச்சி சண்டைக்கு வந்தே இல்லை, இப்போ என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க முத்து, ரவிதா அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்லையே, அந்த நீத்து என்னமோ வந்துட்டு சொல்கிறதெல்லாம் உண்மை பொய்யே பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் நம்பிட்டு இருக்கிறான். நாமெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவன் காதில் விழுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, நான் தான் சொன்னேன்ல அந்த நீத்துவை அடித்தது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் தனக்கு தானே அடிச்சிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் வேறங்க ஆன்ட்டி, காலை உடைக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே உண்மையாக நடந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இவனை நான் நேரில் போய் பார்த்தான், இல்லை காலு உடையில ஒன்றும் உடையில, அதுவும் வந்து ஃபேக் தான், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னதும் பொய் தான், இவன் கையெழுத்து வாங்கணும், ஏன் அந்த இடத்துல வந்துட்டு ரிலேஷன் என்ன அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முழிக்கிறாரு ரவி, எனக்கு எங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அப்ளிகேஷன் என்ன போட்டிருக்கணும்னு தெரியும், நீ எதுக்கு அங்கே போய் சைன் பண்ணணும்னு தெரியும், என்னமோ தப்பு நம்ம வேலை இருக்க மாதிரி, அவள் எதுவுமே தப்பே பண்ணாத மாதிரி எப்படியெல்லாம் நடந்திருக்குது, அதுக்கு நீ வந்துட்டு வளைஞ்சு கொடுத்து போயிருந்துருக்கிற இல்லை, இது தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து தெரிய வேண்டாமா, என் கடையை அவள் வந்து கைப்பற்றணும், அது மட்டும் இல்லாமல் என்னையும் பிரிக்கணும், அதை பார்த்துட்டு அவள் வந்து வேடிக்கை பார்க்கணும், அதுதான் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் லவ் பண்ணுற, அதனால தான் வந்துட்டு முத்துவை மன்னிச்சு விட்டேன், உன் மேலே அவ்வளோதான், உன் மேலே உங்கள்கிட்ட பொய்யே பேச முடியாது அப்படின்னு என்னென்னமோ சொன்னான்னு சொன்னில்ல, ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், ஒரு தாலி வாங்கிட்டு போய் கழுத்தில் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீ போ, அவள் எப்படி பறந்தடிச்சு ஓடுறான்னு விட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. உண்மையாலுமே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுடா, அந்த பொண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா அப்படிங்கிறனால தானே சோசியல் மீடியாவிலே வந்துட்டு தான் வந்து ரவியை லவ் பண்ணுற, ரவி லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு திமிரா தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு காரியம் நடந்தால் போதும், அப்பேற்பட்ட பொண்ணாடாது, அப்போ கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, வாய்ப்பு அங்கிள் இங்கே பாருங்க, அதான் எவிடன்ஸோட இருக்கல, நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, இங்கே பாரு பழகுறோம், நீ தனியாக போக வேண்டாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே ரவியோ நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா வா, எப்படி இருந்தாலும் வந்தீங்கன்னா அங்கே கையெழுத்தெல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்குற, மாட்டுவே அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டினாலும் பரவாயில்ல, அதான் எவிடன்ஸ் வச்சிருக்கல, நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் ஆரம்பத்திலே சொன்னப்போயே அந்த கடையை விட்டு வெளில வந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையே கிடையாது, பரவாயில்ல, இனிமேலாவது நீ கொஞ்சம் புத்தியாக பொழைச்சின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, நீத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீத்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தான் நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முத்து மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நீங்கள் தான் முத்துவா, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களை தான் வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாங்க. நீத்துங்கிற பொண்ணு தான் வந்துட்டு ஹோட்டலில் வந்து இப்படி அடிச்சு நோக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா சார், அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எங்களுக்கு அவங்களே கால் பண்ணாங்க, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாமே போய் தான் சார், இங்கே பாருங்கள் அந்த கடையை அடிச்சு ஓடிச்சவங்க தான் இவனுக்கு தான், இதாங்க இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்துருக்க இன்ஸ்பெக்டர், என்ன அந்த பொண்ணு பணம் இருக்கிற திமுறையில் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. சார் ஆக்சுவலாக நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது முத்துவை கிடையாது, அந்த நீத்துவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, உங்கள் ஒய்ஃபே கடை வச்சிருக்காங்க, நீங்கள் அதை போய் ரன் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்குங்க தேவையில்லாமல் வந்துட்டு வீரா பண்ணிக்கிட்டு சொந்த காலில் நிற்பா அப்படி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, சார் இது அவனோட இதுங்க சார், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணிட்டு போகிறான், அதெல்லாம் தப்புன்னுலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்துருக்கு இன்ஸ்பெக்டர், அது சரி எல்லாமே தப்பெல்லாம் நடந்து போயிடும், கடைசியில் பிரச்சனையும் வரப்போ தான் இங்கே வருவீங்க, அப்போ நாங்கள் வந்து நல்லது கிட்டத்தை எடுத்து சொன்னால் அதை கூட உங்களால் ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ரவி வந்துட்டு, சார் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க சார், ஃபஸ்ட்டு அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் நேரம் ஆக இன்னும் ஏதோ புதுசாக அவங்க கிரிமினலாக யோசிச்சு என்னையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் பயம் இருக்கிறவங்க எதுக்கு நீங்கள் அங்கே அவங்க கூப்பிட்டாங்கன்னு உடனே கையெழுத்து போட போனீங்க, அது தப்பாக ரைட்டாக என்ன எதுன்னு கூட யோசிக்கிறது கிடையாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க என்னால் தான் தப்பு நினச்சிட்டு ஏதோ நான் போய் கையெழுத்து போட போயிட்டேன் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு.